திமுகவை கதறவிட போகும் அமித்ஷா. மொத்த டாக்குமெண்ட்டும் டெல்லி பறந்தது. உதயநிதி உள்பட 10 பேருக்கு ஆப்பு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன பரபரப்பு ரிப்போர்ட். நீதிமன்றத்திற்கு செல்லாமல் சிபிஐ மூலம் தட்டி தூக்கப் போகும் டெல்லி. பாஜகவின் சீக்ரெட் பிளான் கசிந்ததால் பதற்றத்துடன் ஓடி வந்த கனிமொழி. வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் கடந்த கால தேர்தல்களை விட வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூடுதல் கவனம் செலுத்துகிறது. அதனால் திமுகவின் ஒட்டுமொத்த ஊழலையும் அமலத்துக்கு கொண்டு வர வேண்டும், ஒட்டுமொத்த ஊழல் புள்ளிகளையும் தட்டி தூக்க வேண்டும் என்று தற்போது மத்திய அமைச்சர் அமித்ஷா அதிரடி திட்டம் தீட்டியிருப்பதாக டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது. குறிப்பாக இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் போது நீதிமன்றத்திற்கு சென்று தடை உத்தரவு வாங்கிவிடக் கூடாது என்பதற்காகவே திமுகவின் ஊழல் அமைச்சர்கள் பின்னணியில் உள்ள அனைத்து ஆதாரங்களையும் கைப்பற்றியிருக்கும் டெல்லி பாஜக தேர்தல் தேதி அறிவித்ததுமே உதயநிதி உள்பட 10 திமுக ஊழல் அமைச்சர்களை தட்டி தூக்குவதற்கு தயாராகிவிட்டது. அதற்காகவே கடந்த 2 மாதங்களாக டெல்லியின் ரகசிய டீம் தமிழகத்தில் இறக்கிவிடப்பட்டு திமுகவின் ஊழல் அமைச்சர்கள் குறித்த ஆவணங்களை திரட்டியுள்ளார்கள். குறிப்பாக மு.க.ஸ்டாலினை பழிவாங்கியே தீர வேண்டும் என்கிற அதிரடி திட்டத்துடன் ஆளுநர் ரவியும் களத்தில் இறங்கியிருக்கிறார். அதனால் இந்த திமுக ஆட்சி காலத்தில் என்னென்ன துறைகளில் எவ்வளவு ஊழல் நடந்திருக்கிறது என்பது குறித்த மொத்த பட்டியலையும் தயார் செய்துவிட்டார்கள். அமித்ஷாவின் டெல்லி டீமுக்கு சில முக்கிய அசைன்மெண்ட்டுகளை கொடுத்தபடி திமுகவை சுற்றி வளைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். அந்த வகையில் திமுகவின் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி முக்கிய அமைச்சர்களான துரைமுருகன், பெரியசாமி, வேலு, மூர்த்தி மற்றும் செந்தில் பாலாஜி உள்பட 10 பேரில் பட்டியல் டெல்லிக்கு சென்றுள்ளது. இவர்களெல்லாம் கடந்த 4.5 ஆண்டு திமுக ஆட்சியில் பல்லாயிரம் கோடிகளை சுருட்டியவர்கள். இதுகுறித்த மொத்த டாக்குமெண்ட்களும் டெல்லி சிபிஐயிடம் உள்துறை அமைச்சகம் கொடுக்க உள்ளது. அதனால் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் சிபிஐ தமிழ்நாட்டுக்குள் களமிறங்கி இவர்களை தட்டி தூக்கப் போகிறது. அதனால் சட்டமன்ற தேர்தலில் உதயநிதி உட்பட திமுகவின் ஊழல் அமைச்சர்கள் யாரும் மீண்டும் போட்டியிட முடியாத சூழல் ஏற்பட போகிறது. இப்படி டெல்லி மேலிடம் ஒரு அதிரடி திட்டம் தீட்டி வரும் விவகாரம் கனிமொழியின் கவனத்திற்கு வந்ததை அடுத்து மு.க.ஸ்டாலினுக்கு அதை தெரிவித்திருப்பதோடு அனைத்து ஊழல் புள்ளிகளையும் அலர்ட்டாக இருக்க சொல்லுங்கள், இல்லை என்றால் தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவித்ததுமே திமுகவை நிலை தடுமாற வைத்து விடுவார்கள். அந்த அளவுக்கு டெல்லி பாஜக பக்கா பிளான் போட்டு வருகிறார்கள். குறிப்பாக கடந்த சில மாதங்களாகவே மத்திய அமைச்சர் அமித்ஷா திமுகவை கட்டும் வேளையில்தான் ஈடுபட்டு வருகிறார். அதனால் கோட்டைக்குள் எப்போது மத்திய சிபிஐ அதிகாரிகள் நுழைந்தாலும் மேற்கொண்டு எந்தவித புதிய ஆவணங்களும் அவர்களிடம் சிக்காத அளவுக்கு கவனமாக இருக்க சொல்லுங்கள் என்று எச்சரிக்கை மணி அடித்திருக்கிறார் கனிமொழி. அந்த அளவுக்கு திமுகவை மொத்தமாக கட்டம் கட்ட உச்சநீதிமன்றத்தின் மூலம் சிபிஐ தமிழ்நாட்டில் இறக்கப் போகிறது பாஜக. இப்படிதான் கரூர் சம்பவத்தின் போதும் அந்த வழக்கை தான் நியமிக்கும் காவல்துறை அதிகாரிகளை வைத்தே தனக்கு சாதகமாக முடித்துக் கொள்ளலாம் என்று திட்டமிட்ட போது அதன் பின்னணியில் என்ன சதிவேளைகள் நடந்துள்ளது என்கிற உண்மையை கண்டறிய வேண்டும் என்பதற்காக உச்சநீதிமன்றத்தில் புகார் அளித்த மத்திய உள்துறை அமைச்சகம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரியது. அதே போலவே தற்போது திமுக ஊழல் புள்ளிகளை கட்டும் முயற்சியிலும் சிபிஐ களமிறங்கப் போகிறார்கள். அதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த 10 திமுக புள்ளிகளும் தேர்தலை சந்திக்க முடியாத சூழல் ஏற்படும் என்பதும் தெரியவந்துள்ளது. அடுத்த செய்தி. பாஜகவை விட்டுவிட்டு திமுக அதிமுக பக்கம் திரும்பிய விஜய். பின்னணியில் நடப்பது என்ன? குழப்பத்தில் தாவேகா தொண்டர்கள். தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கியதிலிருந்தே திமுக பாஜக என்கிற 2 கட்சிகளையும் விமர்சனம் செய்து வந்த விஜய் கரூர் சம்பவம் குறித்த விசாரணை டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் தொடங்கியதிலிருந்தே பாஜக குறித்து பேசுவதையே நிறுத்திவிட்டார். அதிலும் மாமல்லபுரத்தில் நடந்த தமிழக வெற்றிக் கழக கூட்டத்தில் பாஜக குறித்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் அதிமுக திமுக என்று விமர்சனம் செய்தார். அதிலும் இதுவரை அதிமுகவை அவர் விமர்சனம் செய்ததில்லை. இப்போதுதான் முதல் முறையாக விமர்சித்துள்ளார். இது விஜய் கட்சி தொண்டர்களிடையே கேள்வியை எழுப்பியுள்ளது. ஏற்கனவே சிபிஐ வழக்கு விசாரணை காரணமாக பாஜக குறித்து பேசுவதற்கு விஜய் பயப்படுவார் என்று திமுக அமைச்சர்கள் கூறி வந்த நிலையில் தற்போது அதை உறுதிப்படுத்தும் வகையில் விஜயின் செயல்பாடு இருந்து வருகிறது. அதோடு தனது ஜனநாயகன் படம் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதால் பின்னணியில் நடப்பது குறித்தும் விஜய்க்கு பெரிய அளவில் பயம் ஏற்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள். என்றாலும் திமுகவினரின் விமர்சனங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்பதற்காக எனக்கு யாரும் அழுத்தம் கொடுக்கவில்லை, யாராலும் அழுத்தம் கொடுக்கவும் முடியாது என்பது போன்று பேசியிருந்தார் விஜய். என்றாலும் கரூரில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் தான் அடக்கி வாசிக்க வேண்டும் என்று விஜய் முடிவெடுத்திருப்பதாகவும் இந்த வழக்கு தனக்கு எதிராக எப்படி வேண்டுமானாலும் திரும்பலாம் என்றும் அவரது வட்டாரம் கலவரமடைந்திருக்கிறது.
அதன் காரணமாகவே மாமல்லபுரத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பாஜக குறித்து ஒரு வார்த்தை கூட பேசாத விஜய் திமுகவை தொடர்ந்து அதிமுக பக்கம் யூ-டர்ன் போட்டிருப்பதாக கூறுகிறார்கள். அது மட்டுமின்றி அன்றைய தினம் அவரது பேச்சு விஜய் தொண்டர்களுக்கு சலிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக விசில் சின்னம் கிடைத்திருப்பது மகிழ்ச்சியை கூட பெரிதாக அவர் பேசவில்லை. அதிமுக திமுகவை விமர்சிக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் மட்டுமே அவரிடத்தில் உள்ளது. தனது கட்சியின் நிலைப்பாடு என்ன, அடுத்து எப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுக்கப் போகிறோம் என்று எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் திமுக அதிமுகவை போன்ற அதே எதிர்ப்பு அரசியலை விஜயும் செய்வது சரியானதாக தெரியவில்லை. தனக்கென்று ஒரு அரசியல், ஒரு புதிய ஃபார்முலாவை கையில் எடுக்க வேண்டும். இல்லை என்றால் விஜயின் அரசியல் மக்கள் மத்தியில் எடுபடாமல் போய்விடும். இன்னொரு சீமானை போன்று இளைஞர்களை மட்டும் கவரக்கூடிய ஒரு தலைவராகத்தான் விஜயாலும் அரசியலில் பயணிக்க முடியும் என்று அவரது கட்சியினரே அவரது செயல்பாட்டை விமர்சித்து வருகிறார்கள். அடுத்த செய்தி. திமுக கூட்டணிக்குள் டாக்டர் ராமதாஸ் வந்தால் நாங்கள் வெளியேறிவிடுவோம். திருமாவளவனின் நிலைப்பாட்டால் தடுமாறும் ஸ்டாலின். திமுக கூட்டணி உடையாமல் அப்படியே இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டாலும் அந்த கூட்டணிக்குள் ஏகப்பட்ட குழப்பம் இருந்து வருகிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி கூடுதல் தொகுதி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று குரல் கொடுத்து வந்தது. அதையடுத்து இப்போது திமுக கூட்டணிக்குள் டாக்டர் ராமதாஸை கொண்டு வர மு.க.ஸ்டாலின் எடுத்து வரும் முயற்சிகளுக்கு திருமாவளவன் தடையாக இருக்கிறார். திமுக சார்பில் அமைச்சர் ஏவா வேலு டாக்டர் ராமதாஸ் மற்றும் பிரேமலதா விஜயகாந்தை சந்தித்து தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நேரத்தில் டாக்டர் ராமதாஸை பொறுத்தவரை அதிமுக கூட்டணிக்கு தனது மகன் அன்புமணி சென்று விட்டதால் தற்போது திமுக கூட்டணி வந்தாக வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டு இருக்கிறார். ஆனால் திமுக கூட்டணியில் ஏற்கனவே இடம்பெற்றுள்ள திருமாவளவனோ பாமக இடம்பெறும் கூட்டணியில் விடுதலை சிறுத்தை கட்சி இடம்பெறாது என்று தனது முடிவில் திட்டவட்டமாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். அதோடு பாட்டாளி மக்கள் கட்சியுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்கிற இந்த முடிவை கடந்த 11 ஆண்டுகளுக்கு முன்பே எடுத்துவிட்டோம். அதனால் திமுக கூட்டணிக்குள் டாக்டர் ராமதாஸ் வந்தால் நாங்கள் வெளியேற வேண்டிய சூழல்தான் ஏற்படும். அதனால் இந்த விஷயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் சரியான முடிவெடுக்க வேண்டும் என்று கூறியுள்ள திருமாவளவன் விஜய் குறித்து கூறுகையில், தமிழக வெற்றிக் கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சென்றுவிடும் என்று பலதரப்பட்ட செய்திகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் விஜயை பொறுத்தவரை திமுக ஓட்டுகளை பிரிக்க வேண்டும் என்றுதான் திட்டம் போடுகிறார். அதற்காகவே அவர் அரசியல் களத்துக்குள் வந்திருக்கிறார். இப்படி திமுக ஓட்டுகளை அவர் பிரித்தால் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றுவிடும். அதனால் இது ஒருபோதும் அவர் அந்த கூட்டணிக்குள் செல்ல மாட்டார். அவர் தனித்துதான் போட்டியிடுவார். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று திட்டமிட்டே பாஜகவினர் விஜயை அரசியலுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று கூறியுள்ள திருமாவளவன், திமுக கூட்டணிக்குள் டாக்டர் ராமதாஸை மு.க.ஸ்டாலின் விடமாட்டார் என்பதே எனது கருத்து. ஆனால் அதையும் மீறி அவரை கொண்டு வந்தால் நாங்கள் வெளியேறுவதை தவிர வேறு வழியில்லை என்றும் தனது முடிவை நேற்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் திருமாவளவன். இந்தியாவுக்கு குடியரசு தின வாழ்த்து சொன்ன சீன அதிபர். கடந்த காலங்களில் அண்டை நாடான சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே பல விவகாரங்களில் மோதல் ஏற்பட்டு வந்தது. குறிப்பாக எல்லை பிரச்சனைகளில் ராணுவ வீரர்களிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக சீனாவுடன் அனைத்து உறவுகளையும் முறித்துக் கொண்டார் பிரதமர் மோடி. என்றாலும் வர்த்தக ரீதியான சில உறவுகள் மட்டும் நீடித்து வந்தது. இந்த நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்திய பொருட்களுக்கு வரியை உயர்த்தியதால் அதையடுத்து சீனா இந்தியாவுக்கு இடையிலான வர்த்தக உறவுகள் அதிகரிக்க தொடங்கின. அங்கு நடைபெற்ற மாநாட்டில் பிரதமர் மோடி சென்று கலந்து கொண்டார். இந்த நேரத்தில் இன்று இந்தியா 77வது குடியரசு தின விழாவை கொண்டாடும் நிலையில் சீன அதிபர் ஷி ஜின்பிங் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அந்த பதிவில் இந்தியாவும் சீனாவும் நல்ல அண்டை நாடுகள், நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகள். இந்தியாவுக்கு எனது குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பதிவிட்டுள்ளார் சீன அதிபர். இப்படி இந்தியாவுக்கு சீன அதிபர் வாழ்த்து தெரிவித்திருப்பது இந்தியா சீனா இடையிலான நட்புறவு நாளுக்கு நாள் வலுவடைந்து வருகிறது என்பதையும் வெளிப்படுத்துகிறது.